சிலிண்டர் நீ மாட்டினியா? நான் சொல்ல தரக்க மாட்டியே. வீட்டுல விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க. போயிட்டு அப்புறமா வா. போயிட்டு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வந்திருக்கேன். உன்னை பார்க்க பையன் வர மாட்டா. வேற யார் வந்திருக்கா? டேய் ஸ்ரீ, அவன் ஃபோனுக்கு மேல ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றீங்க? வா போலாம். மச்சான், வராதுன்னு சொன்னாங்க. மதுரையில இருந்து எங்க அம்மாவுடைய அண்ணன் சோமு மாமா முத பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. ரெண்டாவது பொண்ணை நான் கட்டிக்கணுமா அவகிட்ட பேச சொல்லி எங்க அம்மா ஒரே டார்ச்சர். உனக்கு தான் பொண்ணுங்கிட்ட பேசுறதுனா பொரிகல்ல சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் என்ன? அவ மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அப்பல அது யாரு உங்க ஃப்ரெண்டா? இவன் யாரா? பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கான். ஆமாடா. நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு, நான் இவன் மூஞ்சில காரி துப்புறேன். சீக்கிரம் வா. அப்பே உன் பேர் என்ன? பேபி. பேபியா? யாரையும் கிட்ட கழுவி. பேபி இல்ல, பேபி. பேபியா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பேரா வைக்கிறாங்க. அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. உன் புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானின்னு வைப்பாங்க. தம்பி, பிறக்கும் போதே உனக்கு பேபின்னு பேர் வச்சுட்டாங்களா? இல்ல, போன பொங்கலுக்கு தான் வச்சாங்க. என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. கடைசியா சொல்றேன். என்ன மாமா? என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது. பரவாயில்ல மாமா. தம்பி, என் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆட் எடுக்கிறீங்களே, கடைசியா என்ன ஆட் எடுத்தீங்க? டீ ஆடு. அடுத்து எப்ப எடுப்பீங்க? சொந்தக்காரங்களா சொல்லி அமைச்சிருக்கிறோம். எல்லாரும் எப்போ வராங்களோ அப்போ எடுத்துருவோம். யோ, ஆனா டெட் பாடியா? ஆடு எப்போ வருதோ அப்பதான் எடுக்க முடியும். நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, புறம்போக்கு, உலகத்துல கேவலமான காரி துப்புற கேரக்டர். மச்சாங்கிட்ட எனக்கு பிடிச்சத உங்க பையனை உங்க கேரக்டர் படியா வளர்த்துருக்கீங்க. டேய் ஸ்ரீ, இங்க உட்கார முடியல, வாடா. மாட்டு சனி நக்கி பார்த்து கழுதப்பியை மெரிச்சு பார்த்தெல்லாம் பெருமையா பேசிட்டு மச்சி. அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் ஒரு அட்டை பாக்ஸ் பார்த்தோமே, அந்த பொண்ணு அசோகோட தங்கச்சி மச்சான். அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இதுக்கு நான் செவுத்திலே முட்டி பண்ணி என்ன விடு. ஏய் புறா என்ன? ஏய் கௌதம், அங்கிள் குட் மார்னிங். டேய் சீக்கிரம் வாடா. அவன் வருவான், நீங்க வந்து ஆரம்பிங்க. அங்கிள், இவன் சமையல்கார மாதிரி இருக்கிறான். சாமான் தைக்கிற நாறு மாதிரி இருக்கான். முதல்ல அவனை சேவிங் பண்ண சொல்லுங்க அங்கிள். ஏய் என்னடா போயிட்டீங்க? இனிமே நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோன் எடுக்காம இரு, அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு ஏன்டா இறங்கி வச்ச இட்லி குண்டா மாதிரி இவ்வளோ சூடாக இருக்கிற? அப்புறம் இன்னைக்கு சோமசுந்தரத்தை பார்த்தேன் மச்சான். பேசாமறா. யாரா சோமசுந்தரம்? உனக்கு தெரியாது? இவன் மாமனார். அவனும் அவங்க ஆயாவும் செட் தோசை மாதிரி சும்மா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணி சொல்லி உயிர் எடுக்குதுங்க. ஏய் என்னடா இது மரியாதை இல்லாமல்? ஸ்ரீ, பொண்ணு எப்படி இருக்கா? ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். டேய் என்னடா இது சினிமாவா? லைஃப்டா. நீங்க வேற அங்கிள், கல்யாணம் பண்ணாதானே மாமனார். நாங்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கும் பொண்ணுக்கும் புரியவே மாட்டேங்குது. ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல அங்கிள், நாங்கள் 3 பேரும் முந்தானே நெக்க குடிச்சிட்டு கையார்த்து இதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணி போகிறதில்ல. கேர் இல்லாத சைக்கிள் மாதிரி மொட்டை பசங்க வாழ போகிறோன்னு சத்தியம் பண்ணிட்டோம். ஏய் இப்படி எல்லாமே சத்தியம் பண்ணிப்பீங்க? இப்படி இருந்தால் லைஃப்பில் எப்படிடா செட்டில் ஆவீங்க? அங்கிள், நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறீங்க? இதெல்லாம் சும்மா லோலலாய்க்கு சரக்கு அடிச்சுட்டு போதையில் பண்ணது. என்னடா லோலலாய்? நானும் அப்போலேருந்து பார்த்துன்னு இருக்கேன். புத்தியை காமிச்சிட்டல, ரத்தத்தில் சத்தியம் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கடா, நம்ம வாழ்க்கையில் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறோம். அவனை அதை தாண்டி எவனாவது கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சிங்க, வந்து மண்டபத்திலே சுடுவேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள், அவன் அப்படி தான். ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். நான் போய் பேசிக்கிறேன். பாய். மச்சான், மண்டபத்தில் வந்து உன்னை சொல்லிட்டானா அவன் ஜெயிலுக்கு போய்டுவான், நீ மேலே போய்டுவேன். அப்புறம் தானே நான் சந்தோஷமாக வாழ முடியும். மச்சான், உன் ஹைட்டுக்குலாம் நீ டிராக்டரில் வந்துடும் மச்சான், அதான் உனக்கு வசதியாக இருக்கும். ஏய் நான் சொன்னேன்ல. மச்சான் காருக்கு என்னாச்சுன்னு பாரு. அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா நீ ஏன்டா சீரியஸாக எடுத்துக்கிற? ஆமாம் மச்சான், இது ஒன்று துப்பாக்கி எடுக்கிறேன், பீரிங் எடுக்கிறேன்றேன். கூட ஆஃபீஸில் ஃப்ரீயாக வெயிட் பண்ணுறா. இது ஃப்ரான்ஸில் நம்பர் 1 ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வீக் இதே ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற 15 to 25 ஏஜ் குரூப் பொண்ணுங்களுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்கும் காதல் மேலே நம்பிக்கை இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இருந்தால் தான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்க்கு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். Shall I proceed? Go ahead. ஒரு
பையனும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே காதல். பார்த்த உடனே வரதுக்கு என்ன மெட்ராஸ் ஐயா மச்சான்? காதலுக்கு இதெல்லாம் பழைய கான்செப்ட். பாகவதர் பாஷா பட்டில் நினச்ச மாதிரி இருக்கும். பழைய மாவு. இது வேலைக்கு ஆகுதுங்க. இது சன்னி அப்ரூவ் பண்ண கான்செப்ட். நாங்கள் சன்னிக்கிட்ட பேசுகிறோம். ஒன் மினிட் ப்ளீஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அவங்க அப்படிதாங்க. அவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. பொண்ணுங்க கிட்ட பழகி இருந்தா தானே பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரியும். பங்களா கூர்க்கா மாதிரி அந்த பொண்ணை மடக்கி என்ன மச்சான் பேசிட்டு இருக்கான்? வேற என்ன, நம்மளை பற்றி தப்பாக தான் பேசிட்டு இருப்போம். அநேகமாக அவன் ஒரு ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நீங்க இருங்க, நான் போய் சண்டை போட்டு உங்க ஐடியா நல்லா இருக்குன்னு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் வேணாங்க. ஆனா நீங்க தப்பா நினைக்கலனா நான் உனக்கு கேட்கலாமா? ஷுவர். இல்ல கௌதம்க்கு காதல்லாம் பிடிக்காதா? அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அப்புறம் எப்படி காதல்லாம்? ஏன் அப்படி? அவங்க ரெண்டு பேர் அவங்க பொண்ணுங்களை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. உள்ள வாடா. என்னதான் கூப்பிடுறோம், இருங்க கேட்டுட்டு வரேன். டேய் அசிங்கமா பண்ணாதீங்கடா. டேய் எங்களை பற்றி என்னடா தப்பாக பேச? ஒன்றும் சொல்லுடா, அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஐடியா நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும். அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்களா? உண்மையை சொல்லிட்டா. ஏ சத்தியமாடா, சட்டை பிடிச்சா சொல்ல மாட்டான். ஓ கியர் பாக்ஸ் காலி. இதுக்கப்புறம் வண்டி நீ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேலை செய்யணுமா? போடா எக்ஸ்போர்ட்னே போ. கோயில் மணி. என்னங்க கையை முறுக்கிட்டாங்களா? கையை மட்டும் முறுக்கி இருந்தா பரவாயில்லைங்க.